எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி மோத்தீஸ்வரன், நான் தானா? உங்களுக்கு பார்சல் வந்திருக்குப்பா. பார்சல். ஓகே. ஓகே. பார்சல் வந்திருக்கு. வாங்கலாம். ஸோ இதான் பார்சல் வந்திருக்கு. எனக்கு ஓப்பன் பண்ணிடலாம். இது பிழைக்கிறா தலை அங்க இருக்கு நிமித்தவன எங்க புக்குங்க நான் எழுதுனது ஃபஸ்ட் டைமுங்க. நான் எழுதுனது பப்ளிஷ் ஆகிருக்கு. அட எழுதுறதே தாங்க ஃபஸ்ட் டைமு. பேர் மழைக்காலம். எனக்கு அப்போவே நினச்சேன், இந்த வெள்ளை பேப்பரு பேனா இதெல்லாம் பார்த்தா மண்டைக்குள்ளார என்னென்னமோ தாட்ஸ் ஓடும். கை பரபரன்னு துடிக்கும். பேனாவை எடுத்து எதையாச்சும் ஒன்று எழுதணும், இதை பார்த்துட்டு அதை பற்றி ஏதாச்சும் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் அப்படிலாம் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ தான் புரியுது. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு புக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. இனிமேல் என்னை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது. 10, 15, 50, 100 அப்படின்னு எக்கச்சக்கமாக புக்ஸாக உயிருள்ள வரை எழுதிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அடங்க மாட்டான். இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியே வெடிக்கும். பார்க்க தானே போகிறீங்க. மழைக்காலம். ஆக்சுவலாக இதான் இன்றைக்கி டாபிக். சும்மா இன்ட்ரோவுக்காக ட்ரை பண்ணேன். நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ இதுதான் டாபிக். தெரியுதுங்களா எந்த பக்கம்? ஓகே. இது லைட்டிங் ஒழுங்காக இல்லை, அதான் ப்ராப்ளம். ஜஸ்ட் செகண்ட். ஓகே. இதான் டாபிக், மழைக்காலம். இந்த காளான் வந்து எங்கள் வீட்டுக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தப்போ எங்கள் வீட்டில் ஒரு மரக்கட்டை இருந்துச்சு, அதில் முளைச்சது. அதை தான் ஃப்ரெண்டு பேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, ஓகே. இது என்ன புக்குன்னா தமிழ் போயட்ரி புக்கு. நான் கஷ்டப்பட்டு 2 வருஷமாக நோட்ஸில் வந்து நிறைய டாப்பிக் பற்றி எழுதிக்கிட்டே இருந்திருப்பேன். அப்படிலாம் எதுவும் இல்லை, சும்மா தோன்றது கிறுக்கி வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருப்பேன். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அது இதுன்னு இருக்கும். அப்படிலாம் எழுதிட்டு இருந்ததை நான் என்ன பண்ணுவேன்னா, இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லைங்களா, என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டோரி போட்டு பாட்டெல்லாம் போட்டு ஒரு செம்ம ஃபீலிங்காக இருக்கிற மாதிரி ஸ்டோரி போடுவேன். ஸ்டோரி போட்டது மட்டும் இல்லாமல் அதை ஹைலைட்லேயும் வேறு வச்சுருப்பேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இதெல்லாம் நீங்கள் போஸ்ட் போடலாமே, நிறைய ரீச் ஆகும், சிலது வந்து நல்லா இருக்குங்கிறதுனால சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கும் ஐடியா வந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்டோட சஜஷன்ஸ் மூலயமா இந்த மாதிரி புக் பப்ளிஷ் பண்ணுற அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. அந்த ஐடியாவை வந்து முந்திரி கொட்டத்தனமாக நான் ட்ரை பண்ணி இப்போது இந்த புக் லெவலுக்கு வந்துருச்சு. சரி, காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது ஃப்ரண்ட் பேஜ் தெரியுது. ஃப்ரண்ட் பேஜ். அப்புறம் அப்படியே வரிசையாக நிறையா போய்ட்ரிஸ் இருக்கும். அது இதுன்ட்டு தெரியுதுங்க. தெரியுது. அப்புறம் நிறைய இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக தான் இருக்கும். பேஜ் ஒரு 207 பேஜ் வரைக்கும் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி அப்படியே வரிசையாக எல்லாமே ரைட்டிங் தான் வரிசையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 207 பக்கம். இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் சொல்கிறேன். பிகாஸ் இதில் வந்து உங்களை டச் பண்ணுற அளவுக்கு ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரில. பிகாஸ் நான் எழுதுனதில் எனக்கு ஒரு 2-3 இது ரொம்ப பிடிச்சது. நான் அதை டாபிக் மட்டும் சொல்கிறேன். மேக மனிதர்கள்னு சொல்லி எழுதியிருப்பேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரைட்டிங். நானாடா இப்படி எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எனக்கு இதில் எந்த ஒரு இம்பேக்டும் எனக்கு சின்னதில் ஒரு சில இதில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இம்பேக்ட்ஃபுல்லான ரைட்டராக இருந்து அதை புக்காக போட முடியாத மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். பப்ளிஷர்ஸை தான் போய் மீட் பண்ணணும், நாமளாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் நினச்சிங்கன்னா, நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். ட்ரிக்குன்னு இல்லை, இது ஒரு டுட்டோரியல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுறதை எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃபாகவோ இல்லை டாக்குமெண்ட்டாவோ ஏதாச்சும் ஒன்று ஸ்டாண்டர்டாக ரெடி பண்ணிவிட்டு அதோட ஃபார்மேட் எல்லாமே பிக் பண்ணிவிட்டு ஒரு பிடிஎஃப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களோட புக்கு டைட்டில் என்ன, ஃப்ரண்ட் பேஜில் என்ன வரணும், பேக் பேஜில் என்ன வரணும், உள்ளார என்னென்ன மெசேஜஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பிக்சர் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. கவர் இமேஜஸ், அதாவது இப்படி டோட்டலாக இந்த மாதிரி இப்படி இருக்கும் கவர் இமேஜஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு செல்ஃப் பப்ளிஷிங் வெப்சைட்ஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்குது. உதாரணமாக நோஷன் ப்ரெஸ் இருக்குது, இண்டி ப்ரெஸ் இருக்குது, பொதி, அப்புறமேட்டு அமேசான் கேடிபி, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஆத்தர், அதாவது ரைட்டர்ஸ், நீங்கள் வந்து இபுக்காக பப்ளிஷ் பண்ணலாம், பேப்பர் பேக்காக பப்ளிஷ் பண்ணலாம், ஹார்ட் கவர், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பப்ளிஷிங் மெத்தட்ஸ் இருக்குது.
அதில் இது வந்து பேப்பர் பேக். இபுக் வந்து நான் போன வருஷம் ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து இபுக்குன்னு எனக்கு தெரியாத மாதிரி நான் அதை பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கைக்கு வரணுன்னா அது பேப்பர் பேக்காக இருக்கணும், இல்லைன்னா ஹார்ட் கவராக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ அதனால் பேப்பர் பேக்கில் ட்ரை பண்ணது தான் இது. சரி, ஓகே. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிவிடுங்க. உங்களோட பேஜு அது வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது உங்களோட பேஜ் எந்த சைஸில் இருக்குது, ஃபார்மேட் அவங்க ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எல்லாம் எது செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட டாக்குமெண்ட் வந்து அதில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு கவர் இமேஜ் ரெடி பண்ணியிருந்தீங்க இல்லையா, அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்மிட் பண்ணிடுங்க. பிக்சர் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறமேட்டு அது ரிவ்யூ ப்ராசஸ்க்கு போகும். ரிவ்யூ ப்ராசஸ் ஒரு 1 or 2 days, சரி 2 to 3 days போகும். அது போனதுக்கப்புறமேட்டும் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆக நிறைய வாய்ப்புகள் பப்ளிஷ் ஆகிடும். ஸோ பிரச்சனையே கிடையாது. அதுலேயே உங்களுக்கு ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் ப்ரைஸிங்கில் தான் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நான் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு வந்து நான் பிடிஎஃப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வெப்சைட்ஸ் எல்லாமே தேடி பார்த்தேன். இப்போ நான் சொன்ன வெப்சைட்டில் வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி கால்குலேட்டர்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து இப்போ நீங்கள் 100 பேஜ் தான் நான் எழுதி வச்சுருக்கேன், எழுத போகிறேன் அப்படின்னா 100 pages, எந்த சைஸில் அந்த புக்கோட சைஸ் என்னவாக இருக்குது. இது வந்து A5 சைஸு. நீங்கள் வந்து A3 இல்லை இதுக்குன்னே தனியாக புக் ஃபார்மேட் இருக்குது, 6/8 அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எத்தனை பக்கம் வருது, நீங்கள் வந்து கவர் மெட்டீரியல் கலர் பிரிண்டிங்காக இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக, இதில் வந்து பேப்பர் கவரா ஹார்ட் கவரா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதாவது நீங்கள் சொல்கிற ப்ரிஃபரன்ஸுக்கு இந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துரும். இது எதுவுமே தெரியாமல் நான் போய் என்ன பண்ணிட்டேன், எனது எல்லாமே என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் அந்த ராயல்ட்டி கால்குலேட்டரில் எதுவுமே செக் பண்ணாமல் நான் பாட்டுக்கு போய் பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட போயிட்டேன். போனதுக்கப்புறமேட்டு தான் ப்ரைஸை பார்த்தா 244 வரைக்கும் வந்துருச்சு. ஐயோ 244 அளவுக்கா, ரொம்ப அதிகமாக இருக்கே. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க எழுதுனது 180 இது இந்த ரேஞ்சிலேயே அவங்க முடிச்சிடுறாங்க. நாம் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, இது எதுக்குடா 244 அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நானாக இதை எழுதுனதுனால எனக்கு அப்படி தோணுச்சு. பட் மேபி உங்களுக்கு இது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கலாம், படித்து பாருங்கள். எங்கள்கிட்ட அதே. ஸோ அந்த 244 வந்து அடிஷ்னல் இல்லாமல் ஷிப்பிங் சார்ஜஸ். அதாவது நான் புதிங்கிற வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணேன். இது இல்லாமல் இன்னும் நோஷன் ப்ரெஸ்ஸில் இன்னும் பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நீங்கள் அதுலேயும் வேணால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. ஸோ அதெல்லாமே பப்ளிஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு மெயில் வரும். மெயிலில் வந்து இந்த மாதிரி உங்களோட புக் காட் பப்ளிஷ்டு இன் அவர் வெப்சைட்டு, இன் அவர் புக் ஸ்டோர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இதுலேயே கூட வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் நம்மளோட வந்து சில பேமெண்ட் மூலயமா அதுக்கும் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக் ஸ்டோரில் மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் தேடினாலும் நம்மளோட புக் வர மாதிரி அந்த வெப்சைட்ஸே நமக்கு வந்து ஈஸியாக ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் நான் ஏன் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சாதாரணமாக எனக்கு தோணுது பெருசாக இம்பாக்ட் இருக்குமா யாருக்கும் அப்படின்னு தெரியாமல் எழுதுனது அதுதான் இது. பட் உங்களோட ரைட்டிங் வந்து செம்மையாக இருக்கும், பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் உங்களோட ஐடென்டிட்டி அதுவாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள், எந்த தப்பும் இல்லை. இப்போ நான் சொன்ன டுட்டோரியலை நீங்களாகவே போய் சர்ச் பண்ணி கூட கற்றுக்கலாம். இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு மழைக்காலன், இது வந்து பொதிங்கிற வெப்சைட்டில் இருக்குது, புக் வெப்சைட்டில் இருக்குது, புக் ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணுறப்போ 244 ப்ரைஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக ஷிப்பிங் சார்ஜஸ் ஒரு 100 வரும். இது வந்து ஸ்டாக்கில் இருக்காது. இப்போ எவ்வளோ ஆர்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணி நமக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. பட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குங்க. பேப்பர் கவர் நல்லா ஹார்டாகவே இருக்குது, பேப்பர் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. எனக்கு ஃபாண்ட் வந்து ஃபோனில் வந்து லிமிட்டட் ஃபாண்ட்ஸ் தான். ஸோ அதனால் ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் டைப்பு தான் எனக்கு கிடச்சிது. ஸோ எனக்கு வேறு ஃபாண்ட்டு கிடைக்கல, மொபைலில் பண்ணுறதுனால எனக்கு கிடைக்கல. சப்போஸ் லேப்டாப்பில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அதிலே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய புக் ஜேர்னி. ஸோ ஃபஸ்ட்டு காப்பி ஆஃப் புக்கு இதுக்கு ஒரு பாராட்டுக்கள் தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓவரெலாம் இல்லை, சிம்பிளாக ஒன்று தான். இதோட முடிச்சுக்கிறேன். ஓவராக பேசிட்டேன். மணி 9:17 நிமிஷத்து வரைக்கும் போயிடுச்சு. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் இதெல்லாம் பண்ணி காட்டுறேன்னா எனக்கு நான் சீன் போடணும்னு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு தெரியறத நமக்கு தெரிய விஷயத்த பண்ணி நிறைய பேர் பார்ப்பாங்களான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் அந்த மாதிரி காட்டணும், நம்மளுடைய டேலண்ட் அப்படி தான் வெளியே தெரியும், அதுக்கெல்லாம் பேர் சீன் போடுறதுனா நம்ம தாராளமாக சீன் போடலாம், தப்பே கிடையாது. இது ஏதோ ஒரு டைலாகு, அது உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் புக் ரைட்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு டைப் பண்ணி பாருங்கள். புக் செல்ஃப் பப்ளிஷிங் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா
பிடிச்சா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க